கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 66 சங்கீதத்திலே 20ஆம் வசனம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஜெபத்தை தள்ளாதவர். நாம் சென்ற வார நாட்கள் முழுவதும் ஜெபத்தை குறித்து நாம் வாசித்தோம், ஜெபத்தை குறித்து தியானித்தோம், ஜெபத்துடைய சத்தத்திற்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார் என்பதை பார்த்தோம். இந்த நாளிலும் அவருடைய கிருபை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து வழி நடத்துகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். தேவதூதன் மரியாளை பார்த்து சொன்னதான வார்த்தை கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு பாத்திரமாக காணப்பட்டவர்கள், பாத்திரமாக இருந்தவர்கள். அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த கிருபையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் ஒப்பு கொடுத்தபடியினாலே, பரிசுத்த ஆவியினாலே உட்பவித்து பிறக்கக்கூடிய அந்த பரிசுத்த தேவனை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தபடியினாலே தேவதூதன் இப்படியாய் சொல்கிறார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லி. சங்கீதம் 51 இப்படியாக தாவீது சொல்கிறார் 11ஆம் வசனத்தில், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆனாலும் கர்த்தர் அவளுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாய் இராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தள்ளினார். கர்த்தர் தாம் செய்த உடன்படிக்கையை நினைக்கக்கூடிய ஆண்டவர். நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி தான் பண்ணின உடன்படிக்கையை அவர் காத்து நடத்துகிற தேவன் நம் மீது கிருபை உள்ளவராய் இருக்கிறபடினால நம்மை நினைக்கக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். இவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும் பொழுது இப்படிப்பட்டதான கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்திலே நாம் பார்க்கலாம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆமென். யாத்திராகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது மோசேக்கு எப்படியாக தேவனாகிய கர்த்தருடைய கிருபை கிடைத்தது என்று சொல்லி அவர் அறிக்கையிடுகிறதை யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தெல்லும் என்று சொல்லி அவர் கர்த்தரிடத்தில் பேசுவதை நாம் பார்க்கலாம். அப்படியாக 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய மகிமையை அவருக்கு காண்பித்ததை நாம் இங்கே வாசிக்கலாம். அவருடைய கிருபை
நம்மை காக்கிறதா இருக்கிறது, நம்மை வழிநடத்துகிறதா இருக்குது, நம்மை நடத்துகிறதா இருக்கிறது, நம்மை பூசிக்கிறதா இருக்கிறது. இந்த பூமியில ஜீவனோடு கூட இருப்பதற்கு அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, உடைய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. வேதத்திலே நாங்கள் வாசித்தோம், கிருபைகளை யார் யாருக்கெல்லாம் கொடுத்தீர் என்பதை நாங்கள் வாசித்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் உடைய கிருபையை பெற்றுக்கொண்டு ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தபடியாய் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும் இந்த நாளில் கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் அப்படியாய் கிருபைக்குள்ளாய் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.